தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளான இன்று தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், விவரங்கள். வணக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான இந்த பொதுத் தேர்வு என்பது தற்பொழுது துவங்கியிருக்கிறது. மாநிலம் முழுவதுமே 9,13,036 பேர் தேர்வை எழுதுகிறார்கள். அதே போல சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 296 தேர்வு மையங்கள்ல 66,013 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள். அதாவது தமிழக பள்ளிக்காடு கல்வி பாடத்திட்டத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு ஆண்டுதோறும் பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பாண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1 முதல் 25ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. அதே போல இதனைத் தொடர்ந்து 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது மார்ச் 5ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவு பெற்றது. இந்த நிலையில 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக இன்று துவங்கி இருக்கிறது. இன்று துவங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தேர்வை 4,16,411 மாணவர்களும் அதே போல 4,40,465 மாணவிகளும் 25,888 தனி தேர்வர்களும் 272 சிறைவாசிகள் என மொத்தம் 9,13,036 பேர் இந்த தேர்வினை எழுத இருக்கிறார்கள். இதற்காக மாநிலம் முழுவதும் 1013 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு அறை கண்காணிப்பாளர் பணியில் 48,426 பேரும், தேர்வு கண்காணிக்கும் பணியில் 4,858 பேரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே 296 தேர்வு மையங்களிலும் 66,013 மாணவர்கள் என்பது இந்த தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். முதல் நாளான இன்று தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கு தேர்வு நடக்கிறது. குறிப்பாக 10 மணிக்கு இந்த தேர்வு என்பது துவங்கியிருக்க நிலையில 1:15 மணி வரை இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. தேர்வின் முதல் 10 நிமிடம் வினாத்தாளை வாசிப்பதற்கும், அடுத்த 5 நிமிடம் சுய விவரங்களை விடைத்தாளில் பதிவு செய்வதற்கும், 10:15 மணிக்கு முதல் 1:15 வரை இந்த தேர்வு எழுதுவதற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மாணவர்கள் காப்பியடித்தல், துண்டு சீட்டு வைத்து எழுதுதல், விடைத்தாள் மாற்றம் செய்தல் போன்ற ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்வுத்துறை தரப்பிலிருந்து எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு பணிகளில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் செல்போன் பயன்படுத்துதல், மாணவர்கள் பார்த்து எழுதுவதற்கு உதவுதல் போன்ற தவறான செயல்களுக்கு துணை போனாலும் போகக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த தேர்வு என்பது துவங்கி இருக்கிறது. சரியாக 10:15 மணி முதல் மாணவிகள் தங்களுடைய தேர்வுகளை எழுதலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.